இந்த ஆண்டு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கோடை வெயில் கொட்டமடித்து வருகிறது. பகல் நேரங்களில் நம்மை வெளியே வரவிடாமல் கத்திரி வெயில் கட்டம் கட்டி அடிக்கிறது. கோடை வெப்பத்தின் உக்கிரம் தாங்க முடியாமல் தவியாய் தவிக்கும் மனிதனோ தாகம் தீர்க்க கூல்ட்ரிங்க்ஸ் கடைகளுக்கும் பழச்சாறு அங்காடிகளுக்கும் படையெடுத்து விடுகின்றனர். ஆனால் வாயில்லாத ஜீவராசிகளான விலங்குகள், பறவைகளின் நிலைமை மிகவும் பரிதாபத்திற்குரியது. நிழல் தேடி தஞ்சமடைய இவைகளால் முடியும் என்றாலும் தண்ணீரின் தேவைகளை இவைகளால் சொல்ல முடியாது. இதை உணர்ந்த ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கோஸ்டல் என்ற தன்னார்வ அமைப்பு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தாகம் தணிக்க மண் பாத்திரங்களில் தண்ணீர் வைக்கும் சேவையாற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அனிமல்ஸ் ஏன் பறவைகள் ஏன் விலங்குகள் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வாய் கிடையாது, சொல்லணும் அப்படின்றது தெரியாது. தாகம் எடுத்தால் தாகம் அப்படின்னு சொல்ல தெரியாது. நாம் ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால தான் ஒரு வீட்டு வாசல்லையும் வைக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து பண்ணினது தான் இது நாங்கள் கண்டினியூஸாக எங்கள் கிளப்பில் பண்ணிட்டு இருக்கோம். எதிர்பார்க்குறோம் இது எங்களை பார்த்து இன்னும் பல பேர் பண்ணணும் அப்படின்ற ஆசை தான். குறிப்பாக கோடை காலங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்ப பக்கவாதத்தால் விலங்குகள் பாதிக்கப்படுவதாக கூறும் கால்நடை மருத்துவர் சொக்கலிங்கம் இந்த பாதிப்பிலிருந்து செல்ல பிராணிகள் உட்பட விலங்கினங்களை காப்பதற்கான வழிமுறைகள் குறித்து இவ்வாறு கூறுகிறார். ஹீட் ஸ்ட்ரோக்கு ஒரு மயக்கம் கீழே விடுதுன்னா இமீடியட்டாக ஐஸ் பேக் தலைமையில் வைக்கணும், உடம்பு நாயை குளிப்பாட்டணும், ஈரத்தோட இமீடியட்டாக டாக்டர் பார்த்தீங்கன்னா ஆளுகள்லாம் ஊற்றணும். பட் ஈஸியாக ஆளுகள் கிடைக்காது, வெளியே ஸ்பிரிட்டில் தான் ஊற்றணும் சார். ஸோ இமீடியட்டாக டாக்டர் பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே ஏசியில் வந்தீங்கன்னா பெட்ரு சார், 2 வீலரில் வராமல். ஸோ மினிமம் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, வாக்கிங் போகிறத கூட ஏர்லி மார்னிங் லேட் ஈவினிங், ஏர்லி மார்னிங்னா பிலோ 8 o'clock வாக்கிங் போகணும், லேட் ஈவினிங் 6 மணிக்கு மேலே வாக்கிங் போகணும் சார். நிறைய பேர் சென்னையில் பார்த்தா வாக்கிங் போகிறாங்க, ஸோ 10 மணிக்கெலாம் வாக்கிங் போகிறாங்க சார் பீச்சிலலாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸு, நிறைய எக்ஸப்ட் கிரேப்ஸை தவிர எல்லா ஃப்ரூட்ஸுமே கொஞ்சம் கொடுக்கலாம். அட்லிமிட்டமாக தண்ணி கொடுக்கணும் சார். 24 மணி நேரம் தண்ணியில் மதி 1 to 3 தான் பீக் பீரியட் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக்கு வரதுக்கு காரணம். அந்த பீரியடில் வெளியே வராமல் பார்த்துக்கணும் சார். கோடை காலத்தில் நம்மை சுற்றி வாழும் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு தண்ணீர் கொடுத்து தாகம் தீர்ப்போம்.